Welcome to the show. Also, BC Bola Monson and Mr. for the welcome back to my channel. So, நம்ம மாரி செல்வராஜ் சரோட அடுத்த படைப்பான பைசன் காலமாடன் படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பேசிக்கலி ஒரு கலவர பூமியில் ஒரு பையன் பெரிய கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அந்த ஆசை நிறைவேறுதா இல்லையா, இந்த தடைகளெல்லாம் தாண்டி அவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கதைக்களம். இதுக்கு மேலே நான் சொன்னால் ஸ்பாயில் ஆகிரும். ஸோ தூக்கி அப்படி ஓரம் வச்சுலாம். திஸ் இஸ் பேசிக்கலி இட். சரிங்களா? Now coming to படம் எப்போ இருந்துச்சு, yet another சம்பவம் பை மாரி செல்வராஜ் சார். அதாவது வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் உருவாகிற விதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெரிய அது வெடிச்சு பூதாகரமாகும். அண்ட் அது யாருக்கோ உள்ள பகை வந்துட்டு எப்படி இங்கே ஒரு சாதாரண பையனை பாதிக்குதுங்கிற மாதிரி அதை யோசிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வாழ்கிற மனுஷன் என்னடா வாழ்க்கை இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே அந்த பெயினை மறுபடியும் ஃபீல் பண்ண வச்சிருக்காரு மாரி செல்வராஜ் சார். எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் சீனில் த்ரூ பிரதர் வீட்டில் உட்காந்து வந்துட்டு யாரை நம்புறதே தெரிலங்கிற மாதிரி புலம்புவார். ஒரு மாதிரி வந்துட்டு யாரோ பண்ணதுக்கு வந்துட்டு என்ன திரும்பி பார்க்குறாங்களா மாதிரி ஒரு சீனில் பேசுவாப்லாம். அந்த சீனில் வாஸ் வெரி இமோஷ்னல். இன்னொரு பர்டிகுலர் சீனில் ஒரு மாதிரி சஃபகேட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த ரெண்டு இடத்துல பேசிக்கலாக வந்துட்டு ஒரு கோரா வந்துட்டு அந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு உண்மையிலே அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவு வந்துட்டு அந்த பெயினை நம்மளை மறுபடியும் ஃபீல் பண்ண வச்சிருக்காப்புல. உண்மையிலே அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற ஆட்கள் சீக்கிரமே அந்த கஷ்டங்கள்லாம் போய் இந்த ஊர் கொஞ்சம் பெட்டராக மாறாதான்னு தெரியலைங்க. சொல்லி டயர்டாகிடுச்சு. பட் நம்புவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக நம்புவோம். என்றைக்கோ ஒரு நாள் சீக்கிரம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பெயினை நம்மளுக்கு கிளியராக ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், எனக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்போர்ட்ஸில் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்து ரெண்டு டீம்கள் முகத்தை பார்க்காம கூட கை கூட கொடுக்காம கூட, ஆப்வியஸ்லி நம்ம ஊர் தான் சரியா, அது அந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் பேசிக்கலாக ஒரு கிரிக்கெட்டர் சரிங்களா. அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் வரலாறுல கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ நேருக்கு நேர் வந்துட்டு மூஞ்சி கூட பார்க்காம போகிறது, ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்காம போகிறது. ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான். சரி, இதுக்கு மேலே எதுக்கு நான் சுற்றி வளைச்சி பேசிட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதுக்கு ரீசன்ஸ் பலர் சொன்னாலும் ஸ்போர்ட்ஸ் அரீனாக்குள்ளே அது கொண்டு வரணுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கரமான பேசும் பொருளாக மாறுச்சு. அண்ட் இவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இவங்களை ஏன் வந்துட்டு இப்படி பகிச்சு லைக் இவங்கள்ட்ட ஏன் இந்த மாதிரி மாறி பிஹேவ் பண்ணிக்கணும், இவங்களை வச்சு பல பேர் பல விஷயங்கள் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சில பேசும் பொருளாக மாறுச்சு. ஸோ நான் பாலிடிக்ஸ்குள்ளே போக விரும்பல. பேசிக்கலி நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன ஒரு மாதிரி ஊருக்குள்ளே பகையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்கள் பகையாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் தான் சேர்த்து வைக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே இப்படி ஒரு பிரிவினை நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோம். பட் ஆனால் இந்த படத்தில் என்னதான் ஆளுங்க வெவ்வேறு திசையில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுங்க வந்து அப்படியே ஒன்று சேருவாங்க. அது வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. லால் சார் ஆகட்டும், நம்ம அமீர் சார் எஸ்பெஷலி அதை ஒரு இடத்துல வந்து ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு காருக்குள்ளே போவார். மனுஷன் செம்ம விசிலு, செம்ம கிளாப்ஸ் அந்த தேட்டரில், செம்ம டைலாக்ஸ். அதெல்லாம் இன்னொரு பக்கம் லால் சார் ஆகட்டும், கொள்கை ரீதியாக பகை ரீதியாக எல்லாருமே வெவ்வேறு திசையில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்னால ஒட்டுக்கா ஒன்று சேருவாங்க. போலீஸ் ஆகட்டும், எவ்ரிபடி வில் கம் டுகெதர் ஃபார் த ஸ்போர்ட். அது வந்து பார்க்குறக்கு உண்மையிலே இந்த பர்டிகுலர் சீன், அதுவும் இவ்வளோ பக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுனால உண்மையிலே வந்து ஒரு மாதிரி ஹோப் கொடுத்துச்சு. ஸ்போர்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கலன்னா விளையாடக்கூடாது, போவே கூடாது, விட்டுறணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் ஓகே, பட் ஒரு மாதிரி பாலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறது வந்துட்டு தெரில. அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதை உடைக்கிற மாதிரி இந்த படத்தில் பேசப்பட்டுச்சு, விச் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த எலிமெண்ட் வந்து உண்மையில் இந்த படத்தில் வேற லெவல் ஒரு இம்பேக்ட்டு. அது நான் மிரண்டேன், அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் சார், சொல்லியானோ அது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸஸ் உண்மையிலே த்ரூவ் பிரதர், மை காட் பிரதர், யூ கேன் பி ஸோ பிளடி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப்.
மனுஷன் பாடியிலேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷனில் விட்டு இறங்கியிருக்காப்புல. ஸ்கூல் பையனா அந்த மாதிரி இருக்காப்புல மனுஷன். இப்படி முடி இப்படி குச்சியாக வச்சுக்கிட்டு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு நல்லா சுருங்கி மனுஷன் அது கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயசு ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் மாறுதுங்கிறது காக்கணுமோ அந்த கபடியில் இன்னும் சீரியஸாக இறங்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பாடி அப்படியே மசிலாக பறந்து அப்படியே பீஃப் அப்பாய் அப்படியே அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறது. மனுஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட்டு இறங்கியிருக்காப்புல. பாடி ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி, மனுஷன் பிரிச்சுட்டாப்புல. ஹி இஸ் அப்சல்யூட்லி நெயில்ட் ஹிஸ் ரோல். ஸோ Dhruv brother, congratulations, you have done an extraordinary job. You can be so proud of yourself. சொல்லிக்கிறேன். அதை தாண்டி மற்ற எல்லாருமே பசுபதி சார் மனுஷன் பிரிச்சுட்டாப்புல. பசுபதி சார் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் டு see his role. மனுஷன் விட்டு இறங்கி சம்பவம் செஞ்சுட்டாப்புல. அமீர் சார் வேற லெவலு, லால் சார் வேற லெவலு, ரஜிஷா மேம் வேற லெவலு, நம்ம அனுபமா மேம் வேற லெவலு, சொல்லிட்டே போல. வேற யாரு? ஐயோ அந்த டீச்சர் ஒருத்தர் வருவாருங்க, அவர் பேர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, அருவி மதன் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் ரோல். அந்த மனுஷன் செம. இந்த மாதிரி டீச்சர்ஸ் வேணும் லைஃப்பில் வந்துட்டு. ஐயோ என்ன, அதாவது அந்த சினாரியோவை கரெக்டாக புரிஞ்சுட்டு, இன்ஃபேக்ட் எடுத்த உடனே அந்த டீச்சரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு காண்டாகும், 5 நிமிஷத்துக்கு காண்டாகும். ஆனால் அங்கே ஆரம்பித்த மனுஷன் அது எங்கே கூட்டு போய் எங்கே நிற்க வைப்பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டீச்சர்லாம் இருந்தால் எந்த மனுஷன் வேணால் மாறுவான் லைஃப்பில். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருந்தாப்புல அருவி மதன் சார் அவர்கள். சூப்பர் சார், வேறு லெவலில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அழகம் பெருமாள் அவர்கள் காந்திபன் கேரக்டர் அவர் பண்ணியிருந்ததாகட்டும், நம்ம அனுராக் அவர்கள் கோச் கேரக்டர் பண்ணதாகட்டும், எல்லாருமே அந்த இன்னொரு ஒரு லேடி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, ஒரு வீல் சேரில் வர மாதிரி. அந்த மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மேம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் மாதிரி தான். ஐ திங்க் ஐ நோ ஹர் நேம், பட் டக்குன்னு ஸ்ட்ரைக்கால அவங்க பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸஸ் பிரிச்சிட்டாங்க. எனக்கு படம் வைஸ் வந்துட்டு படம் வந்து அப்படியே நின்று ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற விஷயங்கள் அகேன் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. ஸோ எனக்கு வேறு மாதிரி இம்பாக்ட் ஆச்சு சொல்லி ஆகணும். மற்றவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் வந்ததில்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இம்பாக்ட் ஆச்சு. கேரக்டர்ஸ் சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபி என்ன ஃப்ரேம்ஸ், என்ன அழகு. அந்த வயலை அந்த இதெல்லாம் தான் காட்டுறாங்க. அதவே அவ்வளோ அழகாக காட்டுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, கபடியோட ஒரு அது கோட் தான் அது இடமாகட்டும், இல்லை வயலை காட்டுறதாகட்டும். அந்த மனுஷன் யாருங்க, சினிமாட்டோகிராஃபர் யார்? எழிலரசு சார் அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங். என்ன ஃப்ரேம்ஸ், என்ன அழகு. பிளாக் அண்ட் ஒயிட்டும் ஆகட்டும், கலர் ஆகட்டும், வேறு லெவல். எடிட்டிங் பாராட்டி. ஆனால் எனக்கு ட்ரெய்லர்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ளாஷ் கட்ஸ் மாதிரி பண்ணதெல்லாம் அதாகட்டும், இல்லை மற்ற கட்ஸ் ஆகட்டும், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காப்புல சக்தி திரு அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் தென் ஃபைனலி கம்மிங் டு மியூசிக், நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள். பாடல்கள்லாம் அப்படி நின்று பேசுது தியேட்டரில். அல்லு வேறெல்லாம் வந்துட்டு அப்படியே ரசிச்சு கேட்டேன். வேற லெவல். எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. பிஜிஎம்ஸ் எல்லாமே வேற லெவலு. நான் இது மறுபடியும் சொல்கிறேன், இந்த மனுஷன் ட்ரூலி டிசர்வ்ஸ் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அவ்வளோ அழகான பாடல்கள், அவ்வளோ அழகான இசை. ஐ ரியலி ஃபீல் ஹி வின்ஸ் இட். பட் அதுக்கு பின்னாடி அகேன் நான் சொல்ல விரும்பல, ஒரு சில பாலிடிக்ஸ் வரலாம், எனக்கு தெரியல. எனக்கு பேசினாலே காண்ட இதில் கொடுங்க. பட் நெவர்தலெஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம். அகேன் மாரி செல்வராஜ் சார் எட் அகேன் ஒரு சம்பவமான தரமான படம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட ஜென்ரல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அதுவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலலாம் இருந்துட்டாங்கன்னா வந்துட்டு அது எவ்வளோ வந்துட்டு இன்னும் பாதிக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த மாதிரி இருந்து ஊர் வேற கொஞ்சம் இந்த மாதிரி கலவர பூமியாக இருந்தால் அந்த மனுஷன் நரகம். அதை தாண்டி ஒருத்தன் ஜெயிச்சு வரான் அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே அண்டர்டாக் ஒரு ஜெயிச்சு வரவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல், ஒரு பயங்கரமான ஃபீல் கூட இருக்கும். அந்த வகையில் வந்து உண்மையிலே நம்மளுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் இதுதான் நடக்கும் தெரிஞ்சாலும் அதை பார்த்து அதை முடியும் போது ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வர முடியுது. ஸோ அந்த வரிசையில் பைசன் அகேன் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம். அகேன் மாரி செல்வராஜ் சார் வேறு லெவலில் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி, செம்ம சாட்டிஸ்ஃபைட். இது என்னோட ரிவ்யூ ஆன் பைசன் காலமாடன். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்லி வீடியோ முடிச்சுக்க பார்த்தேன். நன்றி. கூடிய சீக்கிரம் அதை சந்திக்கிறேன். அதை மிஸ் பண்ணி தான் சாரி மன்னிச்சுக்கோங்க சொல்கிறேன். உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.